गाइस நம்ம தளபதியோட ஜனநாயகனுக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்துருச்சு. சோ அந்த தீர்ப்பு எப்படி வந்திருக்கு, சாதகமா வந்திருக்கா பாதகமா வந்திருக்கான்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேத்து செவ்வாய்க்கிழமை, சோ நேத்து காலையே தீர்ப்பு வந்துருச்சு. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திரும்ப சிங்கிள் ஜட்ஜி கிட்டே கேஸ கொண்டு போக சொல்லிட்டாங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், இந்த ஒரு கான்செப்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இன்னைக்கே படத்துக்கான எல்லா பிரச்சனையும் முடிச்சு கூடிய சீக்கிரம் படத்தை இறக்கிடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை முடியாம திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து இப்ப கேஸ் கொண்டு போக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தீர்ப்புக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னே ஒன்னு தோணுது, நம்ம கேவின் கேஸ திரும்ப வாபஸ் வாங்கிட்டு சென்சார் டீம் கிட்டே திரும்ப வந்து பேச்சுவார்த்தையோட முடிச்சலாம்னு தோணுது. ஆனா இந்த ஒரு ப்ராசஸ்ல நிறைய சிக்கல் இருக்கு. கேவின் திரும்ப சிபிஎஃப்சி கிட்டே வந்து கேட்டாங்கன்னா, சென்சார் டீம் என்ன சொல்லுவாங்க, திரும்ப ரிவர்சிங் கம்பெனிக்கிட்டே நீங்க கொடுங்க, அப்படி கொடுத்தா படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம் தான் சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி தான் சொன்னாங்க. இப்ப இவ்வளவு நடந்து திரும்ப இதே மாதிரி சொன்னா அது லாஸ்ட்ல தான் போய் முடியும். அப்படி திரும்ப ரிவர்சிங் கம்யூனிட்டிக்கு படம் போயிட்டு வந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கட்டு இருக்கு, 27 கட்டு கொடுத்திருக்காங்க. சோ ரிவர்சிங் கம்யூனிட்டி கிட்ட போனா படத்தை இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப கட் பண்ணிடுவாங்க. ஒரு 5 கட்டு 6 கட்டுனா பரவாயில்ல, 20-30ன்னு போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. படத்துக்கான சுவாரஸ்யமே போயிடும். அது இல்லாம படம் வரத்துக்கு ரொம்ப நாளாவும் ஆயிரும். படத்துல எந்த ஒரு கட்டும் பண்ணாம பொறுமையாவே நம்ம இறக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஜனநாயகனை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அமேசான் பிரைம்னாலே சிக்கல் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்க ஒரு டேட் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருவாங்க. இப்ப முறைப்படி ஜனவரி 9 படம் வந்துருந்துச்சுன்னா பிப்ரவரி 2nd வீக்லாம் படத்தை கொண்டு வரலாம்னு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இப்பதான் படம் தள்ளி போயிருச்சு. சோ அதனால அந்த ஒரு ப்ராசஸிங்கும் டிலே ஆகும். இப்ப ஒரு மாசம் கேப்னா பரவாயில்ல, 2 மாசம் 3 மாசம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 120 கோடிக்கு ரைட்ஸை கிளைம் பண்ணிருக்காங்க. அந்த ரேட் கொஞ்சம் கம்மியாகும். ஏவியன் அடுத்ததா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. பொலிட்டிக்கல் ரீதியாவும் சில பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வந்திருக்கு. சோ மூவி டீம் திரும்ப ரிவர்சிங் கமிட்டி கிட்டே வராங்களா, இல்ல கோர்ட்டு படியே வருவோம் படத்தை பொறுமையாவே இறக்கிப்போன்னு சொல்ல போறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஆயிரும். சோ ஜூன் 22 நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா படத்தை வேணா இறக்கலாம். நான் சொல்ற மாதிரி நடக்க போதா இல்ல வேற மாதிரி நடக்க போதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ரிலீஸ் ட்ரைலரை இறக்கி தான் விடுவாங்க. சோ கேவின் அடுத்ததா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் ராச்சி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டையும் ஒயிட் கலர் ஆட்டையும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.